துரைப்பாண்டியன், இப்போ 2 அதிமுகவில் பிளவுபட்டு இருக்கும் போது ஒரு தரப்பை மட்டும் முதலமைச்சர் திரு விஜய் போய் சந்திக்கிறார் அப்படின்னா அந்த பிளவுபடுவதை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க அது உண்மைதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி காமராஜர்கிட்ட வந்து டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து வந்தவர் முதல் நாள் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார், அடுத்த நாள் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சட்டமன்றத்திலே பேசினார். ஆமா, என்னை நீக்கி விட்டார்கள், நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் பேசினார். அங்கே குதிரை பேரமும் நடந்திருக்கிறது. ஒன்று. அடுத்து தூய சக்தி, அது வந்து ஒன்றும் தாவக்கா ஒன்றும் தூய சக்தியே கிடையாது. தூய சக்தின்னு சொன்னால் அவங்க கூட இருக்கிறவங்களாம் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார்? ஆதவ் அர்ஜுன் எங்க இருந்துட்டு போனவர், டிவிக்கிலிருந்து போனவர், யாரோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க மாமியார் எந்த கட்சியில இருந்தாங்க? பிஜேபியில இருந்தாங்க. இப்போ எந்த கட்சியில எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதே மாதிரி லட்சிய காங்கிரஸ் ஏதோ ஒரு லட்சிய ஜனநாயக கட்சி என்னமோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மகன் மார்ட்டினோட மகன், அவர் எங்க யாரோட தொடர்புல இருக்காரு? அதனால அது மட்டும் இல்லாம இதே புசி ஆனது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து புசிங்கிற தொகுதியில் நின்று அது காங்கிரஸ்ல ரிபலா இருந்து பிஜேபி ஆதரவோட ஜெயிச்சு அங்க இருந்தவர். இப்படி உள்ள இருக்கிற சிடி நிர்மல்குமார் எங்க இருந்து வந்தவர். அதனால எல்லா அந்த கூட்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து வந்தவர்கள். அதுவும் பாஜக ஆதரவான கூட்டம் தான். அதனால திரும்ப அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் அதுக்கு பொருந்தும். அதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நாம நான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் மேல நல்ல மரியாதை வைத்திருக்கிறேன். காங்கிரஸ் நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்புகிறவரை நானும் ஒருவன். பாஜக ஒரு ஆபத்தான கட்சி. ஆனா அந்த ஆபத்தான கட்சியை நீங்க வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு செய்ய முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ்காரர்களே இப்ப பிரதமர் வேட்பாளரை ராகுல் காந்தி என்று அறிவிக்காத பொழுது கையை தூக்கி பிடித்து உயர்த்தி காட்டி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். ஞாபகப்படுத்தீங்க. இப்ப ஒரு கேள்வி வருகிறது, இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட ரோல் என்ன? நல்லா நினைச்சீங்க. நான் அரசியல் பேசல, யதார்த்தத்தை சொல்லு, கலை யதார்த்தம். நீங்க இப்ப திமுக உங்களோடு இல்லை என்றால், காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றால் அகிலேஷ் யாதவ் வந்துருவாரா உத்தரப்பிரதேசத்துல? காங்கிரஸோட கூட்டணியில இல்லை என்றால் உங்களோட தேஜஸ்வி யாதவ் வந்து விடுவாரா? மம்தா பானர்ஜி உங்களோட வந்து விடுவாங்களா? அப்ப இந்தியா கூட்டணியை தோற்றுவித்து விட்டு நீங்களே வலுவிழக்க செய்கிற ஒரு ஆபத்தும் இருக்கிறது என்பதை காங்கிரஸ் புரிந்து கொண்டதா? அது ஒரு முக்கியமான கேள்வி.